வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். உலகம் முழுவதும் உள்ள அனைத்து என்னுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த கிறிஸ்துவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த அன்பான கிறிஸ்துமஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் அனைவருமே மிகவும் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னால பெத்லகேம் அப்படிங்கிற அந்த ஊர்ல கிறிஸ்து பிறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல். அவங்க பாத்தீங்கன்னா தூர தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு 3 வியாபாரிகள், அவங்க ஒரு ஞானிகள் மாதிரி, அவங்களுக்கு ஞான திருஷ்டியில அந்த மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் ரட்சிக்கிறதுக்காக ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவரை போய் நம்ம தரிசிக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அவரை பார்த்ததாக கிறிஸ்துவ மதத்துல ஒரு விஷயத்த வரலாற்று விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ கிறிஸ்துவனுடைய அடிப்படை போதனை அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிறிஸ்து பிறந்த காலத்தை பத்தி நம்ம இந்த நேரத்துல நம்ம குறிப்பிடணும். கிறிஸ்து பிறந்த அந்த காலம் பார்த்தீங்கன்னா அந்த யூதர்கள் அப்படிங்கிற அந்த இனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு கொடுங்கோன்மையான இனம். எப்படின்னா அவர்களுடைய குறிப்பா அவர்களுடைய தொழிலே என்ன அப்படின்னா பணத்தை வட்டி கொடுக்கறது. இப்போ நாங்கெல்லாம் காலேஜில் படிக்கிறப்போ இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் நான் டீட்டெயில் அப்படிங்கிற அந்த இதில் நாங்கள் ஒரு மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படிங்கிற ஒரு கதையை படிச்சிருப்போம். அந்த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு யூத வணிகன் அவன் என்ன பண்றான், இன்னொருத்தனுக்கு பணத்தை வட்டிக்கு கடன் கொடுக்குறான். அப்போ என்ன ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அப்படின்னா, குறிப்பிட்ட காலத்திற்குள் நீ இந்த வட்டியையும் அசலையும் திருப்பி செலுத்தல அப்படின்னா உன்னுடைய உடம்பிலிருந்து 1 பவுண்டு சதையை நான் அபராதமா நான் வெட்டி எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட அந்த நபர்னால பணத்தையும் வட்டியும் கொடுக்க முடியல. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த யூத வணிகன் வட்டி கொடுத்தவன் என்ன பண்றான், அந்த நாட்டினுடைய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு இல்லையா, அவர்கிட்ட போய் இதை முறையிடும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப ஒப்பந்தப்படி நீ அவனுக்கு 1 பவுண்டு சதையை கொடுத்து தான் தீரணும், அதுல மாற்றம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு இருந்த சட்டம் எல்லாம் அந்த மாதிரி தான். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய அந்த கடன் வாங்கியவருடைய ஒரு சகோதரி, ஒரு பெண், அவங்க இவருக்காக வாதாடும் போது என்ன வாதாடுறாங்க அப்படின்னா, எல்லாம் உண்மைதானுங்க, அவர் 1 பவுண்டு சதையத்தானே கேட்டாரு, தாராளமா 1 பவுண்டு சதை எடுத்துக்கிட்டோம், ஆனா ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே விழுகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணும்போது அது ரத்தத்தை இது பண்ணாம எப்படி சதை எடுக்க முடியும் அப்படின்னு அந்த வழக்கு இந்த கடன் வாங்கியவருக்கு சாதகமாக தீர்ப்பாயிடுச்சு அப்படின்னு நாங்க ஒரு நான் டீட்டெயில் படிச்சோம். எதுக்காக இந்த நேரத்துல சொல்ல வரோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நேரத்தில் நிலவிய ஒரு சூழல் என்ன அப்படின்னா, கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல். அதாவது ஒருத்தன் இன்னொருத்தனோட ஒரு கண்ணை இது பண்ணிட்டானா அவனுக்கு என்ன தண்டனைனா, அவனோட கண்ணை ஒரு கண்ணுக்கு போல 2 கண் எடுத்து தரணும். பல்ல உடைச்சிட்டானா பல்லுக்கு போல 1 பல்லுக்கு போல 2 பல் எடுக்கணும். அந்த மாதிரி கடுமையான பழி உணர்வோடு ஒரு சமூகம் இருந்த ஒரு காலத்தில் தான் இயேசு பிறக்கிறார். அப்போ அவர் பிறந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவருடைய இளம் பிராயத்துல திடீர்னு அவர் எங்க போனார்னே தெரியல. அப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறம் அவர் திரும்பி வர்றாரு. அவர் திரும்பி வரும்போது ஒரு ஞானியாக திரும்பி வர்றார், ஒரு தேவ தூதனாக திரும்பி வர்றாரு. மக்கள் மத்தியில் அவர் அந்த நேரத்துல என்ன போதிக்கிறார் அப்படின்னா, அன்பதான் அவர் அடிப்படையாக போதிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை நேசிப்பது போல என்னை அனுப்பின என்னுடைய இறைவன் நம்ம எல்லோரையும் நேசிப்பது போல நீ உன்னுடைய அண்டை அயலானை நேசி, உன்னுடைய சகோதரனை நேசி, உன்னுடைய பாவங்களை எல்லாம் நீ உணர்ந்து பாவங்களை அறிக்கையிட்டு திருந்து, அப்ப உன்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்படும். அப்ப ரட்சிக்கப்படுதல் அப்படிங்கிறது கிறிஸ்துவத்துல சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம நம்முடைய தவறுகளையும் நம்முடைய பாவங்களையும், பாவங்கிறது பெரிய வார்த்தையா இருந்தாலும் இன்றைக்கு நாம் ரொம்ப சர்வ சாதாரணமா செய்யக்கூடிய தவறுகள், சிறிய அளவில் இருந்து பெரிய அளவிலான தவறுகள் எல்லாமே என்ன அப்படின்னா, நாம எந்த சூழலில் இருக்கிறோமோ அந்த சூழல் தான் நம்முடைய அண்டை அயலான். இப்ப நாம அண்டை அயலானா நம்ம பக்கத்து வீட்டுக்காரா, இந்த பக்கம் இருக்கிறோம், எதுக்காக இருக்கிறோம் அவர் மட்டும் இல்ல, நம்ம எங்க போனாலும் நம்மை சுற்றி யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் நம்மளுடைய அண்டை அயலார்கள். அப்போ நம்ம ஒரு ரோட்ல போனோம்னா
நம்ம கூட பயணிக்கிற சக பயணி, அவர் 2 வீலர் ஆகட்டும், 4 வீலர் ஆகட்டும், எதுக்கால வர்றவர், குறுக்கனை கடந்து போறவர், பாதசாரி, இவங்க எல்லாமே நம்முடைய அண்டை அயலார். அப்போ ஒரு ஆபீஸ்ல இருக்கும் அப்படின்னா அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க நம்முடைய உயரதிகாரிகள் முதற்கொண்டு, நமக்கு கீழ் இருக்கிற பியூன் முதற்கொண்டு எல்லாமே நம்முடைய அயலார்கள் தான், அண்டை அயலார்கள் தான். அந்த மாதிரி ஒரு குடும்பமா இருந்ததுன்னா குடும்பத்தினுடைய கணவன், மனைவி, அவருடைய குழந்தைகள், அவர்களை சுற்றி இருக்கிற உறவுகள், இவங்க எல்லாமே அண்டை அயலார். அப்போ என்ன இந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, எப்படி அன்பு செலுத்துவது அப்படின்னா என்ன, நம்ம அன்பு செலுத்துறதுன்னா எல்லாத்தையும் கட்டி பிடிச்சு அவங்க கூட நம்மளுடைய இதை உறவுகளை பரிமாறிக்கிறதா? அப்படி அல்ல. சாதாரணமா ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உறவு கெட்டு போகுது அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது, பல நேரங்களில் நாம நம்முடைய கருத்துக்களை எந்த அளவுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்மை சேர்ந்த பிறருடைய கருத்துக்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இன்னைக்கு பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல டீச்சர் சொல்லுவாங்க, ஏப்பா நீ திருந்தவே மாட்டியா, எத்தனை முறை சொல்றது, நீ மாறவே மாட்டியா அப்படிம்பாங்க. கணவன் மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, மனைவி கணவனை பார்த்து, ஏங்க நீங்க குடிக்கிறத விடவே மாட்டீங்களா, அல்லது நீங்க இப்படித்தான் இருப்பீங்களா, ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்க மாறவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பார்த்து, ஏப்பா இப்படி இருக்கிற, எத்தனை முறை சொல்றது, ஏன் இப்படியே இருக்கிற, மாற மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. உயரதிகாரிகள் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களை பார்த்து இதே வார்த்தை, எத்தனை முறைப்பா உனக்கு சொல்றது, 100 முறை சொல்லியாச்சு, நீ ஏன் நான் மாறவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி பணியாளர்கள் கூட அந்த பாஸை பத்தி ரகசியமா பேசிக்குவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மனுஷன் திருந்தவே மாட்டானாயா, இந்த மனுஷன் மாறவே மாட்டானா, இந்த முடமசு திருந்தாதா, இப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவருடைய உயரதிகாரிகளுக்கு பல்வேறு விதமான பட்டங்களை எல்லாம் கொடுத்து அவங்க பேசிக்கிறதையும் நம்ம பல நேரங்கள்ல கேட்டிருக்கோம். அப்போ ஒரு மனிதன் ஏன் ஒரு மனிதன் தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா, நம்முடைய மூளை, நம்முடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூளையினுடைய ஒரு அங்கம் என்ன இது பண்ணினா, நாம எதை நம்புகிறோமோ அதை அப்படியே ஏத்துக்கும். அப்ப நாம ஒரு தவறு நடக்கும் பொழுது மற்றவர்கள் அந்த தவறை சுட்டி காட்டி, இது தவறு, இப்படி செய்யாதீங்க, இது பொதுவா மற்றவர்களுக்கு நன்மை பயக்காது, அல்லது எனக்கு இது சங்கடமா இருக்கு, என்னை இப்படி பாதிக்குது, என்னுடைய உணர்வுகளை நீங்க இப்படி பின்புடுத்துறீங்க, என்னை நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்க, என்னுடைய தன்மானத்தை நீங்க சீண்டி பாக்குறீங்க, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மனிதன், ஒரு சக மனிதன் இன்னொரு மனிதன் கிட்ட தன்னுடைய உணர்வுகளை எடுத்து சொல்லி இதற்கு மாறா நீங்க நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மனிதன் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம உண்மையாவே தப்பு பண்றோமா, அப்ப நம்ம கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு திருத்திக்க முற்பட்டு அவர் என்ன பண்ணணும்னா, தன்னுடைய மூளைக்கு அவருடைய எண்ணத்திலிருந்து அவர் தன்னுடைய மனசுக்கு அந்த செய்தி அனுப்பணும். இனிமேல் இந்த மாதிரி நான் தவறு செய்யக்கூடாது, இந்த தவறு இனிமேல் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே ஒரு தீர்மானத்தை எடுத்து நாம் அந்த தவறுகளுக்கு பிராயச்சித்தமாக நாம என்ன பண்ணணும்னா, அவர்கிட்ட சாரிங்க, இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சு, நான் மேற்கொண்டு இந்த தவறுகள் நடக்காம நான் பாத்துக்கிறேன், தயவுசெய்து ஒரு முறை இதை பொறுத்துக்குங்க, தயவுசெய்து மன்னிச்சுங்க அப்படின்னு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மன்னிப்பு கேட்கிற டோன் கூட ஒரு சிலர், ஆமாங்க இப்ப என்னங்க மன்னிச்சுங்க வச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி கூட கேட்பாங்க. அப்போ இதுவும் கூட ஒரு ஆணவத்தினுடைய வெளிப்பாடுதான், இதுவும் கூட ஒரு ஈகோவனுடைய வெளிப்பாடுதான். அப்போ அந்த வார்த்தைகள் கூட கனிவான வார்த்தைகளும் கனிவான சொற்களால அவங்க தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அவங்க கிட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு அதற்கடுத்தபடி அவங்க என்ன பண்ணணும்னா, இந்த நிமிஷத்திலிருந்து மேற்கொண்டு இந்த தவறுகளை நடக்காமல் நாம பார்த்துக்கணும்னு சொல்லி அவர்களுடைய அந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க ஆரம்பித்தால் அந்த 2 பேத்துக்கு உண்டான உறவுகள் நிச்சயமாக மேற்கொண்டு கெட்டு போகாது, அல்லது அந்த உறவுகள் இன்னும் இறுக்கமாக மேம்படும். அப்போ இதுல என்ன அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன என்னை நீ நேசிப்பது போல உன் அண்டை அயலானை நேசி அப்படின்னா, இதுல இந்த அன்பு அப்படிங்கிற நேசுங்கிற வார்த்தை என்னன்னா, இது ஒரு சமூக நீதி தத்துவம் தான். தன்னை நீ நேசிப்பது போல உன்னை நீ எப்படி நீ நினைக்கிறாயோ அதே போல உன்னுடைய சக மனிதனை, அது யாரா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியோ மனைவி கணவனை, அல்ல இது என்னதான் எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்கவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே நீங்க ஏத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனா ஒரு மனிதனை உதாரணமா
நம்மளுடைய ஒரு அலுவலகத்துல ஒரு முட்டாளா ஒருத்தர் இருக்கானா, அவன் செய்யற எல்லா முட்டாள்தனத்தையும் நம்ம சகிச்சுக்கிட்டு தொடர்ந்து ஏத்துக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. நம்ம குடும்பத்துல வந்து ஒருத்தர் முட்டாளா இருக்கிறார் அப்படின்னா அவங்க செய்யற எல்லா முட்டாள்தனத்தையும் ஏத்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம அவங்களை எப்படியாவது மாற்றுவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்வோம். அதே மாதிரிதான் எல்லா உறவுகளையுமே அந்த மாதிரி முயற்சிகளை வந்து எல்லாரும் இருப்பாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்கள் திருந்தவே மாட்டார்கள்னு இவங்க முடிவுக்கு வர நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த உறவுல இருந்து விலகி இருப்பாங்க. அப்போ நம்ம கூட பழகிட்டு இருக்கிறவங்க யாராவது திடீர்னு நம்முடைய உறவுகள் இருந்து விலகி இருக்கிறாங்க அப்படின்னா, உடனே அந்த சம்பந்தப்பட்ட நபர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நபர்கிட்ட, ஏங்க முந்தியெல்லாம் எங்கிட்ட நல்லா பழகுவீங்க, நல்லா பேசுவீங்க, ஏன் இப்ப நீங்க சரியா பேசுறது இல்ல, முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல, என்ன பிரச்சனை, நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு, நான் ஏதாவது தப்பா பண்ணிட்டேன், என்னன்னு சொல்லுங்க, நான் திருத்திக்க முயற்சி பண்றேன், மாத்திக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு அந்த சம்பந்தப்பட்ட நபர் முன் வந்தார்கள் என்றால், இவரும் மனசில என்ன பண்ணுவார், இல்ல நீங்க செஞ்சது இப்படி எனக்கு பிடிக்கல, நீங்க என்னை தொடர்ந்து இப்படி இது பண்றீங்க, என்னை ஒரு மனுஷனா கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படி நல்லா இவருடைய குறைகளை அவர் சொன்னார் அப்படின்னா, இருவருமே புரிந்து கொண்டு ஒருவர் புரிந்து கொண்டு, இதுதான் இந்த இடத்துல தான் புரிதல் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஒருவர் புரிந்து கொண்டு அவர்கள் வந்து இவர் சில விஷயங்களை விட்டு கொடுத்து அவர் சில விஷயங்களை விட்டு கொடுத்து இருவரும் அந்த மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய, அதைத்தான் சகோதரத்துவம் அப்படிங்கிறோம், அதைத்தான் சமத்துவம் அப்படின்னு சொல்றோம். அப்போ எல்லாருமே இப்போ திருவள்ளுவர் கூட என்ன சொல்றாருன்னா, யாரையும் வந்து உன்னை விட உயர்வானவன்னு நினைக்காத, யாரையும் உன்னை விட தாழ்வானவன்னு நினைக்கிறாரு, எல்லாரும் உன்னைய போலதான். அதனால உன்னுடைய சக மனிதர்களை நீங்க வந்து நாம வந்து மனிதனாக மதித்து அவர்களுடைய உணர்வையும் மதித்து அவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தாமல் முடிந்த அளவு நாமும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து அவர்களையும் சில விஷயங்களை விட்டு கொடுக்க தூண்டி ஒரு உறவுகளை நாம் எடுத்து செல்வோம் என்றால், அதுதான் நாம வந்து நம்முடைய அண்டை அயலார்கள் மீது நாம் செலுத்தும் உண்மையான அன்பு. அதுதான் இயேசு கிறிஸ்து போதித்த அந்த அன்பினுடைய ஒரு 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 ஆக்ஷன், ஒரு வெளிப்பாடு, ஒரு செயல். அன்பை எப்படி வெளிப்படுத்துவது, எப்படி அதை வந்து நம்ம வந்து மற்றவர்கிட்ட கொண்டு போறது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, மற்றவர்களையும் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மனிதனாக நடத்துவது, அவர்கள் தன்மானத்தை மதிப்பது, அவருடைய உணர்வுகளை மதிப்பது, அவர்களையும் நம்மை போல் ஒரு சக மனிதனாக பாவித்து மனிதநேயத்துடன் நடத்துவது என்ற கருத்தை பதிவு செய்து, மீண்டும் நம்முடைய கிறிஸ்துவ சகோதரர்களுக்கும் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் மற்றொரு முறை கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.